ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபின் கேட்டகரி. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. பேர் பப்பு ரொட்டைன்னு தான் சொல்லுவா. இந்த வீடியோ கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தால் கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தப்பறம் கண்டிப்பாக சொல்லுவீங்க சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3/4 கிளாஸ் தண்ணி இதில் விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இதுதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு இதை கூழ் காய்ச்சணும். இப்போ கேஸில் வச்சுருக்கோம். சிம்மில் வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காது மாவு. இப்போ லைட்டாக கூழ் ஆயிடுச்சு. அது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நமக்கு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கூழ் மாதிரி இருக்குது. இது மாதிரி இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருந்தால் தோசை சுடுறதுக்கு நல்லா வரும். அதாவது பிளாக் கலராக எல்லாம் வராது தோசை. ஒயிட் கலராக இருந்தால் தான் இந்த உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றின போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை மூடி வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, தோசை ஒயிட்டாக தான் இருக்குது. ஈஸியாக எடுக்கவும் வரும் நமக்கு. இதே மாதிரி நான் மாவெல்லாம் சுட்டு தோசை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒயிட்டாக இருக்குது தோசை. இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அப்போ சாப்பிடும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிறிஸ்பியாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளேட்டில் சிங்கிளாக வேணா எடுத்துக்கலாம் தோசை. உங்களுக்கு கட் பண்ண வரனா 2ஓ 3ஓ வச்சுக்கலாம். நான் இங்கே 2 தோசை எடுத்திருக்கேன். கட்டர் இருந்தால் கட்டர் எடுத்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி கத்தி எடுத்து கட் பண்ணாலும் பரவாயில்ல. இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாமே ஈவனாக இருக்குது. இப்போ எல்லா தோசையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில், அதாவது கேஸில் கடாயை வைக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா ஃப்ரை ஆனது 4 பச்சை மிளகா நான் சின்னதாக கட் பண்ணது இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ துவரப்பருப்பு வேக வச்சது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணும்னா ஒரு பிடி எடுத்துக்கலாம். நான் அரை பிடி எடுத்திருக்கேன். வேக வச்சது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி விட்டு
வேக வச்சுக்கலாம். அது கூட இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சளோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நம்ம அந்த ஃப்ரை பண்ணணும். இப்போ கட் பண்ணி வச்ச தோசையை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பெல்லாம் தோசை கட் பண்ணியதில் ஒட்டிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லெமன் புழியலாம், இதில் ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, பப்பு பரோட்டா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.